எல்லாரும் நல்லா சாப்பிடலாமே. சாப்பிடுங்க. ஆட்டும். சாப்பிடாது நிறுத்துக்கோ. எந்திரிக்கோ. ஏன் ஏன் என்ன சமாச்சாரம்? சாப்பிடுற பதார்த்தத்தை மத்தவா பார்த்து அவ நாக்கில ஜலம் குறிட்டா அந்த பதார்த்தம் எச்சல் பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமோ? ஆமா, இப்ப யார் பார்த்தா யார் வாயில எச்சல் கொடுத்து அதான் பாருங்க. பார்த்து பார்த்து மூணு ஜலம் இருக்கு, அத 10 காணி நிலத்துக்கு பாத்திரம் பண்ணிடலாம். இதெல்லாம் எச்சல் பட்டு எங்களுக்கு வேணாம். பாருங்க போலாம். வாங்க. பிராமண போஜனத்தையே கெடுத்துட்டேடி. நான் எங்க அம்மா கெடுத்தேன்? அவனோத்தமர்கள் சாப்பிடுறத பார்த்து நாட்டுல ஒரு ஜலத்தை முழுங்கிட்டா இருந்தியா இல்லையா? அடி பயம் அவன ஆண்டே சொல்ற நஷ்டம்தானா? ஐயமார் சாப்பிடுறத பார்த்து எச்சி முழுங்கியா? இல்லையா, இந்த பாளையத்தை ஆத்தாளுக்கு இங்க வச்சு பறிச்சு பூசை பண்ணிட்டு அந்த பாளையத்தான் நான் முழுங்கிட்டு இருக்கேன். பூச 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 அடியே, உன் பூசையெல்லாம் சேர்ல வச்சு எத்தனை தடவை சொல்லி? சேர்ல வச்சு ஆத்தா வருவாளா? அப்ப இங்க மட்டும் வர்றாளா? வர்றாளே. அடி ஆத்தி எங்க வர்றா? எப்ப வர்றா? ஆத்தா வர்ற நேரம் காலம் பார்த்து தாயா பெரியவங்க பூசை பண்றாங்க. அந்த நேரத்துல நாமளும் இங்க பூசை பண்ணா அங்க வர ஆத்தா கொஞ்சம் இங்க எட்டி பாப்பா. பாப்பா பாப்பா இத்தனை வயசாச்சும் ஒரு பிள்ளைய பத்து கொடுக்க யோக்கியதில்ல. மறைச்சிருக்கே. இது பாரியா, அந்த மரட்டு தானே போகணும், உனக்கு ஒரு பிள்ளை பெக்கணும், அதுக்கு மனசு வையடி ஆத்தான்னு தான் நான் அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உன் மோர கட்டைக்கு ஆத்தா உன் மேல மனச வப்பா. அவ எப்போ மனசு வச்சுட்டாயா? நீதான் உன் மனசை கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கியே. எங்கடி வச்சிருக்க மனச? அங்க சொல்றேன். எங்க சொல்றிய? அங்க சொல்றேன், கேட்டுக்க. அது எனக்கு புள்ள பெருக்கலைங்கிற சாக்கு வச்சுக்கிட்டு எங்க சேரியில ஒருத்தி இருக்கா, மேனா மினிக்கு தானா குலுக்கி குண்டு சுந்தரி. அவ முந்தானைய பிடிச்சுக்கிட்டு என்ன அழிச்சு புடுறேன்னு அடிக்குது, மிதிக்குது, கொல்லுது. சொல்றனா அடியே, இன்னைக்கு உன் கதையை முடிச்சு போற வாடி. இல்லையா என்ன என் ஆத்தால எடுத்துக்கிட்டு வர நகரமா. ஆத்தா ஆத்தா வாயா, எங்க வரணுமா? வாடி. இந்த மூதேவிக்கு பிள்ளை பிறக்காது. அம்மா வம்ச விருத்திக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி உங்க சம்மதத்தோட தானே அந்த மாதிரி குழந்தை பிள்ளைகிட்ட பேசுறேன் பழகுறேன். அத அவ அழகுல சொக்கி போய் அவ முந்தான பிள்ளையே பூந்துகிட்டு இருக்கேன்னு ஆண்டா வீட்டுல சொல்லிவிட்டாளே, என் பொழப்ப கெடுக்கத்தானே. சத்தியமா நான் அந்த நினைப்புல சொல்லலையா? நீ வார்த்தைக்கு வார்த்தை மலடேன்னு சொன்னீங்க, அது ஆத்மாவை குத்து பிடிச்சு அந்த ரோசத்துலதான் நான் அப்படி சொன்னேன். ஏய், நீ காலகாலத்துல ஒரு குஞ்சு குழுவான பெத்து போட்டிருந்தேனா அவன் அந்த வார்த்தையை தான் சொல்லுவானா, இல்ல அவன் தேடிக்கிட்டு தான் போவான்? அம்மா அழிச்சிருக்கியா அவரும் வந்தாண்ட இந்தாங்கண்ணே புள்ளேன்னு பேச்சு வந்த உடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அவளை மலடிங்கிறீங்களே. இவன் மட்டும் அவளை கொஞ்சாதே யோக்கியதா நடத்திட்டு இருந்தான்னா அவளை புள்ள பறக்காம போயிருக்க மாட்டி பாவீங்களா? என்ன நடத்தல? அடைச்ச நீதான் ராவா பகல அந்த மறி குழந்தை கதின அவ வீட்டுல அடைஞ்சு கிடக்குறீடா. இவளுக்கு எப்படிடா புள்ள பறக்கும்? அது இப்பதானே, அதுக்கு முந்தி 10 வருஷமா இவகிட்ட தானே அடைஞ்சு இருந்தேன். ஒன்னே காலமா அதுல இருந்தே புரிஞ்சு போச்சுல்ல, கையாராகாத வெறும்பைய நீதாங்கிறது. பாத்துக்கிடுமா? எதை மழை அவளுக்கா எனக்கா? இதை எப்படிடா பாக்க போற? இவகிட்ட ஒரு நாள் அவகிட்ட ஒரு நாள். 3 வருஷத்துக்கு அப்புறமாச்சு இவன் முழுகாம இருந்துட்டா என் மூஞ்ச கரும்புடி சம்பளி குத்திக்கிறேன். எண்ணி 3 மாசத்துல மறி குழந்தை முழுகாம இருக்க வச்சுட்டா நீ என்ன ஆவ? வாணையா, குறை என்கிட்டதான், மலட்டு தெருக்கி நான் தான். என் குறைய அந்த ஆத்தா என்னைக்காவது ஒரு நாள் தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் உசுர வச்சுட்டு இருக்கேன். நீ அவசரப்பட்டு அவகிட்ட அவ்வளவு தூரம் நெருங்கிடாதையா, உன் காலை பிடிச்சு கேக்குறையா? அடிப்போடி பொட்டச்சி உன்னை மலட்டு திரிக்குன்னு சொன்னது உன் ஆத்மாவை குத்தி பிடிச்சல. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய மலட்டு பெயர் சொல்லிட்டா, அது ஏன் ஆத்மாவை குத்தி பிடிச்சு? நான் ஆம்பளைன்றத காட்ட தாண்டி போறேன், அதுக்கு அந்த மறி குழந்தை ஒருத்தி தாண்டி ஆளு. பார்த்து போறேன். வாடையா, நான் சொல்றத கேளியா, வாடையா.